السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் தாங்க முடியாத சோதனைகளில் இருந்தால் அந்த சோதனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் இருந்தால் அந்த கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரம். ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள அந்த நேரம் பரக்கத் நிறைந்த நேரம், அல்லாஹினுடைய பரக்கத் இறங்கக்கூடிய அந்த நேரம். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பல துஆக்களையும் திக்ருகளையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த துஆக்களையும் திக்ருகளையும் வளமையாக ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அதில் மிக முக்கியமான ஒரு துஆ, நாம் அன்றாடம் ஓத வேண்டிய ஒரு துஆ, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் ஓத வேண்டிய ஒரு துஆ துஆ என்றால், اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டும் ஓதுவோம். இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகள், கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.